வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் இன்று பொது வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளன. மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்காக அமல்படுத்த உள்ள 4 சட்ட தொகுப்புகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்துக்கு 13 தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இதற்கிடையே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் அதிமுக தொழிற்சங்கம் பங்கேற்காது அதிமுக தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் அறிவித்துள்ளார். இன்று நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் பங்கேற்றால் சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று தலைமை செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்குவதற்கு எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இன்று பொது வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. இதுகுறித்து சுற்றறிக்கை வெளியிட்ட தலைமை செயலாளர் முருகானந்தம், இன்று நடைபெறும் பொது வேலைநிறுத்தத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்கக்கூடாது என்றும், மீறி பங்கேற்றால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையுடன் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் இன்று சம்பளம் வழங்கப்படாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா பிரேசில் இருதரப்பு வர்த்தகத்தை 20 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரேசிலில் பேசிய பிரதமர் மோடி, அனைத்து சர்ச்சைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவும், பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் நாங்கள் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை பகிர்ந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மற்றும் தூய்மையான எரிசக்தி இந்தியா மற்றும் பிரேசிலின் முக்கிய முன்னுரிமைகள் என கூறிய பிரதமர் மோடி, ஒவ்வொரு துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். பிரதமர் மோடிக்கு பிரேசிலின் மிக உயரிய விருதை வழங்கி கௌரவித்தனர். பிரேசிலிய நகரில் உள்ள ஆல்வோராடா மாளிகைக்கு சென்ற பிரதமர் மோடியை பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா அரண்மனை வாசலில் வந்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தார். அப்போது பிரதமர் மோடிக்கு 114 குதிரைகளுடன் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பிரதமர் மோடி பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வா ஆகியோர் தலைமையில் இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திருவாரூர் செல்கிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று மற்றும் நாளை திருவாரூரில் கள ஆய்வு மேற்கொள்கிறார். இன்று திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெறும் அரசு விழாவில் கலந்து கொண்டு ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயில் மூலம் கடலூர் செல்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் 18ஆம் தேதி திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதால் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 210 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெல்லும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவையில் ரோட் ஷோ நடத்திய அவர் வடவள்ளியில் பொதுமக்களிடையே உரையாற்றினார். அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்களை திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்ததாகவும், 1100 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் தொடங்கப்பட்ட 3வது கூட்டுக்குடிநீர் திட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வைத்ததாகவும் விமர்சித்தார். திமுக கூட்டணியை மட்டுமே நம்பியுள்ளதாகவும், அதிமுக மக்களை நம்பியுள்ளதாகவும் கூறிய எடப்பாடி, திமுக கூட்டணியில் உள்ள சிறு கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டு வருவதாகவும், முத்தரசன் ஸ்டாலினுக்கு அடிமையாக இருந்து அடிக்கடி குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் சாடினார். பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அதிமுக தொண்டர் மகளுக்கு பிடிக்கவில்லை என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை மீறிதான் தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் வந்தார் என்றார். இபிஎஸ்க்கு கூடும் கூட்டத்தை விட மு.க.ஸ்டாலினுக்கு அதிக கூட்டம் வரும் என கே.என். நேரு தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வாகனத்தின் மீது பயணிகள் ரயில் மோதியதில் பலியான அக்கா தம்பியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஆள் இல்லாத ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற வேன் ரயில் மோதி சுக்குநூறானது. இதில் அக்கா, தம்பி சாருமதி, செடியன் சந்திரகுமாரின் மகன் நிமலேஷ் ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் பலியான சின்னக்காட்டு சாகை பகுதி சேர்ந்த அக்கா, தம்பி இருவரின் உடல்கள் வீட்டிலிருந்து ஊர்வலமாக அருகில் உள்ள சுடுகாட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இருவரின் உடல்களுக்கும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உட்பட பலர் அஞ்சலி செலுத்தினர். கடலூர் செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் கேட் கீப்பர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
சம்பவம் தொடர்பாக கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது காலை 7 மணிக்கு ரயில்வே கேட்டை மூடியதாகவும் 7:25 மணி வரை கேட் பூட்டியிருந்ததால் இருபுறமும் அதிகமான வாகனங்கள் தேக்கமடைந்ததால் மீண்டும் கேட்டை திறந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர் சிதம்பரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கடலூர் பள்ளி வேன் விபத்து அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினர் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண நலத்துடன் விரைவில் வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் என கூறியுள்ள விஜய், மக்கள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளார். ரயில் பாதை செல்லக்கூடிய இடங்களில் எந்தெந்த இடத்தில் சுரங்கம் அமைப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பார் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூரில் ரயில்வே பாதை மூடப்படாததால் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் இடத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கவலைக்குரிய சம்பவம், ஆறுதல் கூற வார்த்தைகள் இல்லை எனவும் இதுபோன்ற நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் நடைபெறாது என்றும் தெரிவித்தார். காவல்துறை விசாரணைக்கு பின்னரே விபத்துக்கான காரணம் தெரியவரும் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CV கணேசன் தெரிவித்துள்ளார். கடலூரில் பள்ளி மாணவர்களை அழைத்து சென்ற வேன் மீது ரயில் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன், மாணவி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் CV கணேசன் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் முடிவில்தான் விபத்துக்கான காரணம் குறித்து தெரியவரும் என்றார். சேலம் உருக்காலை மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள எந்த பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயமாக முதலமைச்சர் அனுமதிக்க மாட்டார் என திமுக MP திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். சேலம் உருக்காலையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நாட்டிலேயே உலகம் தரம் வாய்ந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உற்பத்தி இங்கு மேற்கொள்ளப்பட்டதாகவும் பின்னர் பல்வேறு பிரச்சினைகளால் லாபத்தை ஈட்ட முடியாத நிலைக்கு இந்த ஆலை தள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். திராவிடம் என்கிற நீண்ட நெடிய தத்துவத்தை ஒழிப்பதற்கு யாராலும் முடியாது என திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். திமுக அயலக அணியின் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், திராவிட இயக்கங்களின் செயல்பாடு காரணமாகவே பேருக்கு பின்னால் பட்டங்களை குறிப்பிடும் நடைமுறை தமிழகத்தில் உள்ளதாகவும் திராவிடத்தை அழிக்க முருகா வேலோடு வா என அழைக்கும் நிலை உள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு போட்டுள்ள மூலப்பொருட்களின் வரியை குறைக்க வலியுறுத்தி தொழில் அமைப்பினர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் 2வது நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமியிடம் தொழில் அமைப்பினர் மின் கட்டணம், தொழில் வரி கட்டணம் பல மடங்கு உயர்த்தியுள்ளதாகவும் இதனால் தொழில் செய்ய முடியாத நிலையில் இருப்பதாக வேதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு போட்டுள்ள மூலப்பொருட்களின் விலை குறைக்க வலியுறுத்தி கோரிக்கை மனுவை அளித்தனர். திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு மட்டுமல்ல, எந்த விழாவாக இருந்தாலும் மக்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் தன்னுடைய கடமை என திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பெரியார் கொள்கையை பின்பற்றினாலும் தன்னுடைய நம்பிக்கையை தாண்டி மக்களுடைய நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதால் திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டதாக விளக்கமளித்தார். பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் விஷ காய்ச்சல் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி தனக்கு கூடும் கூட்டத்தை பார்த்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிடும் என்றார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, EPS கூறியிருப்பது நகைப்புக்குரியது என்றார். திமுக ஆட்சி வரும் என திருச்செந்தூரில் திரண்ட மக்கள் கட்டியும் கூறியுள்ளதாலும் அவர் தெரிவித்தார். முன்னதாக நிலையப்பர் காந்தி அம்மன் கோவிலுக்கு தேரோட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்ததாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் SP வேலுமணி கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கடந்த 2010ஆம் ஆண்டு மறைந்த ஜெயலலிதா கோவையிலிருந்தே பிரச்சாரத்தை தொடங்கி கோட்டையை பிடித்தார் எனவும் அதேபோல எடப்பாடி பழனிசாமியும் வெற்றி கண்டார் என்றும் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாநகர திமுக பொறுப்பாளரை மாற்றக் கோரி திமுகவினரே அமைச்சர்களை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு, அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் பூத் கமிட்டி முகவர் கூட்டத்திற்கு வந்தனர். அவர்களை முற்றுகையிட்ட திமுக தொண்டர்கள் மாநகர பொறுப்பாளர் ராஜேஷை மாற்றக் கோரி பதாகைகளுடன் முழக்கமிட்டனர். அவர்களை சமாதானப்படுத்த முயன்ற அமைச்சர்களுடன் அவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அமைச்சர் தாமு அன்பரசன் சாமி தரிசனம் செய்தார். வள்ளக்கோட்டை பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் முடிவுற்ற நிலையில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிலையில் அமைச்சர் தாமு அன்பரசன் மூலவர் முருகபெருமானை தரிசனம் செய்தார். அமைச்சர் தரிசனத்தால் பொது தரிசனத்தை கோயில் நிர்வாகம் நிறுத்தி வைத்ததால் காத்திருந்து தரிசனம் செய்த முருக பக்தர்கள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞரும் முன்னாள் கவுன்சிலருமான ருக்மாங்கதன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாதது ஏன் என கேள்வி எழுப்பியதுடன் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அந்த பணத்தை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு வழங்க உத்தரவிட்டனர். மேலும் விதிமீறல் கட்டிடங்களுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். தென் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் அரசு பேருந்துகளை அனுமதிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை, கன்னியாகுமரி டோல்வே பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட 4 நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை நீண்ட நாட்களாக செலுத்தாமல் உள்ளதாகவும் நிலுவைத் தொகை 276 கோடி ரூபாய் உள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள கப்பலூர், எட்டுராவட்டம், சாலைப்புதூர் மற்றும் நாங்குநேரி சுங்கச்சாவடிகள் வழியாக நாளை முதல் அரசு பேருந்துகளை இயக்க அனுமதிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. இளைஞரை தாக்கும்போது தட்டி கேட்ட மளிகை கடை உரிமையாளரின் தாயார் மீது செங்கலை வீசி தாக்கிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி இரவு சென்னை கொருக்குப்பேட்டை அருகே அஜித்குமார் என்பவர் தனது நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த 4 பேர் அவரையும் அவரது நண்பரையும் தாக்கியுள்ளனர். இதனை தட்டி கேட்ட மளிகை கடை உரிமையாளர் மற்றும் அவரது தாயார் மீது கல்லை விட்டிருந்து தாக்கி அவர்கள் தப்பிச் சென்றனர். இதனால் காயமடைந்த மளிகை கடைக்காரரின் தாயார் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரை தாக்கிய தருண் என்கிற மாரா, சுந்தர் என்கிற சூர்யா, முகமது ஷெரீப் மற்றும் கோகுல்ராஜ் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை எண்ணூர் கடற்கரை சாலையின் தடுப்பில் கண்டெய்னர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது. சென்னை துறைமுகத்திலிருந்து ஆண்டார்குப்பம் பகுதிக்கு கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் எண்ணூர் கடற்கரை சாலையின் தடுப்பு சுவரில் மோதியுள்ளார். இதில் சேதமடைந்த மின்கம்பம் கீழே விழுந்தது. அதிக வாகன போக்குவரத்து இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கீழே விழுந்த சிக்னல் கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இந்திய கூட்டணி கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள பந்த் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் டிஜிபியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற நாடு முழுவதும் இன்று வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த பந்த் போராட்டம் தேவையற்றது என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி தலைவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கேரளாவில் தனியார் பேருந்துகளின் வேலை நிறுத்தத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தனியார் பேருந்துகளின் காலாவதியான பெர்மிட்களை தாமதமின்றி புதுப்பிக்க வேண்டும், நெடுந்தொலைவு தனியார் பேருந்துகளை அனைத்து நிறுத்தங்களிலும் நின்று செல்லும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கேரளாவில் தனியார் பேருந்து உரிமையாளர்களின் கூட்டுக்குழுவினர் மாநிலம் தழுவிய ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் ஜூலை 22ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். கல்வியோடு சேர்த்து மாணவர்கள் ஓவியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள வடமரைக்காடு காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. புதுவை கலைமாமணிகள் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட கண்காட்சியை புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்து ஓவியங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், பள்ளியின் பருவத்திலிருந்தே மாணவர்கள் கல்வியோடு சேர்ந்து ஓவியம் போன்ற கலை அறிவையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை கண்முன்னே மகன்கள் 2 தலை நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டமநத்தம் பகுதியில் வசித்து வரும் நாதன் சபாபதி தனது மகன்களான ஜீவா மற்றும் துவாரகேஷை பள்ளியில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். பொறையூர் ஊத்துட்டேரி அருகே சென்றபோது எதிரே வந்த லாரி மோதியதில் ஜீவா, துவாரகேஷ் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தார். தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கனமழை வெளுத்து வாங்கியதில் ஹவுரா, சால்ட் லேக் உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. கடந்த 2 நாட்களாகவே இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்தது. மேலும் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. இதுவரை ஹவுரா பகுதியில் 111 மில்லிமீட்டர் மழையும், கொல்கத்தாவில் 91.6 மில்லிமீட்டர் மழையும் பதிவான நிலையில் மேலும் ஒரு நாள் மழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து சென்னை வழியாக ஹைதராபாத் செல்லவிருந்த பெண் பயணி சென்னை விமானத்தில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட அனுப்பூர் சென்ற பெண்ணை அவரது மகள் மற்றும் மருமகன் ஆகியோர் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக விமானம் மூலம் அழைத்து சென்றுள்ளனர். அப்போது சென்னை விமான நிலையம் வந்து ஹைதராபாத்திற்கு செல்ல தயாரான நிலையில் திடீரென அனு நெஞ்சு வலியால் மயங்கி விழுந்தார். அவரை மருத்துவமனை அழைத்து சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னை மணலியில் +1 மறுதேர்வு எழுத வந்த மாணவர்களின் பெற்றோர்களை அரசு பள்ளி நிர்வாகத்தினர் அவதூறாக பேசியதாக புகார் எழுந்துள்ளது. மணலி பேருந்து நிலைய சாலையில் உள்ள அரசு பள்ளியில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 400 மாணவர்கள் +1 மறுதேர்வு எழுத தங்களுடைய பெற்றோர்களுடன் வந்திருந்தனர். அப்போது மாணவர்களின் பெற்றோர்களில் சில முதியவர்கள் இருந்ததால் பள்ளி வாகன பார்க்கிங்கில் அமர அனுமதி கேட்டனர். அப்போது பள்ளி நிர்வாகத்தினர் பெற்றோர்களை தரக்குறைவாக பேசியதாக கூறி பள்ளி வாசலில் பெற்றோர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தி போடுவதால் தீர்வு கிடைத்துவிடுமா, வெளியே போங்க என திருப்பூர் மாநகராட்சி மேயர் செய்தியாளர்களிடம் ஆவேசமாக பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நெருப்பரிச்சல் பாறைக்குடி பகுதியில் மாநகராட்சி குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி மக்களிடம் மேயர் தினேஷ்குமார், ஆணையர் அமித் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை, நீங்கள் செய்தி போடுவதால் தீர்வு கிடைத்து விடுமா, தயவு செய்து லைவ் போடாதீங்க, வெளியே செல்லுங்கள் என ஆவேசமாக மேயர் தினேஷ்குமார் பேசியதற்கு கண்டனம் வலுத்து வருகிறது. சென்னையில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினரை போலீசார் தரதரவென இழுத்து சென்று கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டிய RTE நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்றும், மத்திய அரசின் நிதியை காரணம் காட்டி தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு செயல்படுவதாக இந்திய மாணவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டினர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பிய மாணவர் அமைப்பினர் போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். சென்னை கொளத்தூரில் பெண்ணிடம் தனது ஆடையை கழற்றி ஆபாச சைகை காண்பித்த நபரை போலீசார் கைது செய்தனர். கொளத்தூர் சிவசக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண் கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டின் எதிரே வசித்து வரும் ராஜேஷ் என்ற நபர் கடந்த 6 மாதங்களாக அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் சைகையால் கூப்பிடுவதும் ஆபாச வார்த்தைகளால் அசிங்கமாக பேசுவதுமாக இருந்து வந்தார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அப்பெண் கொளத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து ராஜேஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் SDPI கட்சியினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளப்பட்டி நகராட்சி பகுதி முழுவதும் முறையாக குடிநீர் வழங்க வேண்டும், பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ள நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும், கழிவுநீர் வாய்க்கால்களை சுத்தப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி ஆணையர் அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரியின் முதல்வரை கண்டித்து ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசின் வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் வனக்கல்லூரியின் முதல்வராக நிஷர் ரஞ்சன் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இக்கல்லூரியில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருபவர்களை கல்லூரி முதல்வர் அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும், பெண் பணியாளர்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசுவதாகவும் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் தனியார் பள்ளிகளில் இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு வந்த மாணவர்களை போலீசார் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் தஞ்சை பழைய பேருந்து நிலையம், அண்ணா சிலையில் இருந்து பேரணியாக புறப்பட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்திற்குள் முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு வந்த போலீசார் மாணவர்களை அடித்து தாக்கி தரையில் வீசினர். மேலும் வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று காவல் வாகனத்தில் ஏற்றி சராமரியாக தாக்கியதால் பெரும் பதற்றம் நிலவியது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் பள்ளி சிறுமிகளை வழிமறித்து ஆபாசமாக பேசிய இளைஞர்கள் தட்டி கேட்ட உறவினரை சரமாரியாக தாக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது. அங்குள்ள பெரிய கம்மியம்பட்டு அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் தனது 2 பேத்திகளை பள்ளியிலிருந்து அழைத்து வந்தபோது அண்ணா நகரை சேர்ந்த சில இளைஞர்கள் சிறுமிகளை ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கண்ணன் தன் மகன் சுரேஷிடம் தெரிவித்த நிலையில் இதனை தட்டி கேட்ட சுரேஷை குடிபோதையில் இருந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு அருகே மணல் எடுப்பதற்கான பிரமிடை வாங்கிக் கொண்டு மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜடையனூர் பகுதியில் ஒரு சில வாகன எண்ணுக்கு மட்டும் டோக்கன் போட்டுவிட்டு 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் மற்றும் JCB இயந்திரம் மூலம் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. மேலும் அதிகாரிகள் காசை பெற்றுக்கொண்டு அனுமதிப்பதாகவும், இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கிராம மக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் புனித தீர்த்தமான சரவண பொய்கை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள சரவண பொய்கை அருகே கோவில் யானை குளிக்க ஷவர் வசதியுடன் குளியல் தொட்டி மற்றும் சிறுவர் பூங்கா இருந்தது. ஆனால் பூங்காவை பராமரிப்பு செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டதால் தற்போது சரவண பொய்கை சமூக விரோதிகளின் கூடாரமாக உள்ளது. இதனால் பக்தர்கள் இங்கு சென்று புனித நீரை பயன்படுத்த முடியாமல் இருக்கும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளதால் கோவில் நிர்வாகம் முறையாக பராமரித்து பக்தர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் ராஜகோபுரம் கட்டுமான பணிகள் முடிக்க காலதாமதமாகும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஆய்வு முறையாக மேற்கொள்ளப்படும் என காலதாமதம் சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் கோயில் நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி கோவிலில் தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழுவினர் சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோவிலில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ள வந்துள்ளதாகவும் கோவிலில் ராஜகோபுரம் கட்டும் பணிகளுக்கு 18 மாதங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது காலதாமதமானது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். கோவை சரவணம்பட்டி அருகே உள்ள அடுக்குமாடி கட்டிடத்தில் கழிவுநீர் வெளியேற வழி இல்லாமல் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றனர். கேஜி டவுன் சிட்டி அண்ட் டெவலப்பர்ஸ் டெக்னோஃபல் என்ற அடுக்குமாடி குடியிருப்பில் அனைத்து வசதிகளும் உள்ளதாக கூறி ஏமாற்றி வீடுகளை விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீடுகளை வாங்கிய உரிமையாளர்கள் கழிவுநீர் வெளியேற்ற போதிய வசதி செய்து கொடுக்காமல் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் கழிவுநீர் சூழ்ந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது என்று வேதனை தெரிவித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த தடுப்பணைக்கு வந்து சேரும் காவிரி நீரை கடலில் திறந்துவிடும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகிழி தடுப்பணைக்கு வந்து சேரும் மேட்டூர் நீரானது தொடர்ந்து 24 மணி நேரமும் திறந்துவிடப்படுவதால் அது கடலில் வீணாக கலந்து வருகிறது. இதனால் மகிழி பாசன வயல்களுக்கு போதிய தண்ணீர் கிடைக்காமல் 400 ஏக்கர் குடுவை பாழாகி வருவதால் வேதனை அடைந்த விவசாயிகள் மகிழி தடுப்பணை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உடனடியாக தடுப்பணை கதவினை மூடியதால் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர். ஜப்பான், கொரியா உட்பட 14 நாடுகள் மீது 25 முதல் 40% வரையில் வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அதிபராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு நாடுகளுக்கும் அதிக வரிகளை விதித்து வருகிறார். அந்த வகையில் ஜப்பான், கொரியா உட்பட 14 நாடுகள் மீது 40% வரை வரி விதிப்பு குறைத்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த புதிய வரி விதிப்புகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் இது தொடர்பாக அனைத்து நாடுகளுக்கும் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்கள் வழங்கப்படும் என அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் ரஷ்யா தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது. ஆண்டுகளை கடந்து நடந்து வரும் இந்த போரில் அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் மற்றும் நிதி உதவிகளை வழங்கி வருகிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா ராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களையும் அனுப்பி வருகிறது. இந்நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் டிரம்ப் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் செயல்பாடுகள் கவலை அளிப்பதாகவும் முதற்கட்டமாக தற்காப்புக்கான ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற சந்திப்பின் போது நோபல் அமைப்புக்கு இது தொடர்பாக பரிந்துரை கடிதத்தை வழங்கியுள்ளதாக நெதன்யாகு தெரிவித்தார். அப்போது பரிந்துரை கடித நகலை தன்னிடம் வழங்கிய நெதன்யாகு அதிபர் டிரம்ப் நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக இந்தியாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வந்த டிரம்புக்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என பாகிஸ்தான் பரிந்துரை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த விராட் கோலிக்கு ஜோகோவிச் நன்றி தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் அலெக்ஸ் டி மினாரை வீழ்த்தி செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச் வெற்றி பெற்று 16வது முறையாக காலிறுதிக்கு முன்னேறினார். ஜோகோவிச்சின் ஆட்டத்தை விராட் கோலி மற்றும் அவருடைய மனைவி அனுஷ்கா சர்மா நேரில் கண்டு களித்தனர். இதனையடுத்து ஜோகோவிச் வெற்றி பெற்றதும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து விராட் கோலி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்ட நிலையில் உங்கள் ஆதரவுக்கு நன்றி என்ற தலைப்புடன் ஜோகோவிச் பதிவிட்டிருக்கிறார். பெங்களூரு அணியின் வேகப்பந்து வீச்சாளர் யாஷ் தயால் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. யாஷ் தயால் மீது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண் ஒருவர் கடந்த மாதம் திருமண மோசடி புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து உத்தரப்பிரதேச காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து யாஷ் தயால் மீது பாலியல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த குற்றத்திற்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பண மோசடி புகாரில் நடிகர் சௌபின் சாஹிர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். மலையாள திரையுலகில் பிரேம படம் மூலம் நகைச்சுவை நடிகராக அறிமுகமானவர் சௌபின் சாஹிர். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் நடித்து பிரபலமானார்.
இந்த நிலையில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பில் நடந்த பண மோசடி புகாரில் நடிகர் சௌபின் சாஹிர் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். லாபத்தில் 40% தருவதாக கூறி 7 கோடி ரூபாய் பெற்று ஏமாற்றியதாக சிராஜ் என்பவர் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் புகார் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கேரளா மரடு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து 3 கைது செய்தனர்.